ப்ராபபிலிட்டியில் வந்து உங்களுக்கு ஒன்று காயின்ஸ் நாணயங்கள் டைஸ் வந்து 2 உருட்டும் போது 2 டைஸ் ஆர் ரோல்டு. ஸோ இது மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டியில் அது ரெண்டும் பார்க்கலாம். சரி, ஒரு நாணயத்தை சுண்டும் போது அது என்ன ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு? ஒரு ஹெட்டு, அப்படி இல்லைன்னா டெய்ல் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து NF சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட்டு இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். ஸோ மொத்தமே ஒரு நாணயம் சுண்டும் போது, அது 1 காயின் இஸ் டாஸ்ட்னு வரும். இஃப் 1 காயின் இஸ் டாஸ்ட், NF வந்து ஹெட்டு, அப்படி இல்லைன்னா டெய்ல். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து NE அப்படின்றது ஈவெண்ட், நமக்கு என்ன நிகழ்தகவு வேணுமோ, ஹெட்டு வேணும்னா NE வந்து மொத்தம் 2. ஸோ அதில் ஹெட்டு மட்டும் வேணும்னா 1/2. மொத்தத்தில் ஹெட்டு மட்டும் வேணும்னா 1/2. இது வேணும் டெய்ல் வேணும்னா அதே 1/2. சரி, ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. 2 நாணயங்கள் சுண்டும் போது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? When 2 coins are tossed simultaneously, what is the probability that both the coins show head as output? ஸோ இப்போ 2 நாணயம்னு சொன்னும் போது சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரும்? ஹெட்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்ல், டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல், இல்லையா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பவர் n. nன்றது எத்தனை காயின்? நம்பர் ஆஃப் காயின்ஸ். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின், ஒரு நாணயம் சுண்டப்படும் போதுன்னு சொன்னும் போது என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 பவர் 1 2. அதனால தான் நமக்கு 2 அவுட்புட் கிடைச்சது 2. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 நாணயங்கள் சுண்டப்படும் போது அப்படின்னும் போது என்னோட வேல்யூ வந்து 2. 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அதான் 4 அவுட்புட் கிடைக்கும். ஹெட்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, டெய்ல் டெய்ல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதில் 4 அவுட்புட்டில் தலை எதுலையெல்லாம் வருது? இதுலேயும் ஹெட்டு ஹெட்டு, இங்கேயும் ஒரு ஹெட்டு இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெட்டு. இது மட்டும் வரவே வராது, ஏன்னா இங்கே ஹெட்டு இல்லை. அப்போது எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னா 3 அவுட் ஆஃப் எதில் மொத்தம் 4. ஸோ 3/4. சரி, இப்போ இதே கேள்வியில் வந்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா 3/4. 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னா 1/4. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஹெட்டு ஹெட்டு, அதில் தான் 2 தலைகள் இருக்குது. ஸோ அப்போ 1/4ன்னு வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் 53 Sundays in a non-leap year? What is the probability of having 53 Sundays in a non-leap year? ஒரு சாதாரண வருடத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சார், நம்ம கேலண்டர்லேயே பார்த்துருக்கோம், நார்மல் இயர், லீப் இயர் 2 இருக்கு. நார்மல் இயர், லீப் இயர். நார்மல் இயர்னா என்ன சொன்னேன்? 365 நாட்கள், 365 டேஸ். லீப் இயர்னா 366 டேஸ். சரி, இப்போ நார்மல் இயரில் எத்தனை வந்து வாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் இருக்கும், ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பாருங்கள், 52 × 7, 7 2 11, 7 5 35, 36 + 1 365 நாட்கள் வந்துடும். அதுவே வந்து லீப் இயர்னு பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாட்கள்னு வரும். இங்கே வந்து 52 வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாளுன்னு வந்துடும்.
இது வந்து நார்மல் இயரில் 52 வாரமும் இருக்கும், லீப் இயர்லேயும் 52 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதில் வந்து 2 நாள் இருக்கும், இதில் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா 53 சண்டேஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நார்மல் இயரில் 52 வாரம் இருக்குன்றது தெரியும், அது கூட ஒரு ப்ளஸ் ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படி. இப்போ இந்த 52 வாரத்துலேயும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு வாரத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஸோ 7 நாள் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் இருக்கும். அப்போ 52 வாரம்னா 52 சண்டேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு தேவை 53 அப்படின்னா இந்த ஒரு நாளும் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? சண்டேவாக இருந்தால் தான் எனக்கு 53 நாள் வந்து சண்டேவாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அந்த ஒரு நாள் அப்படின்றது மொத்தம் இருக்க 7 நாளில் சண்டே ஒன்றா, மொத்தம் இருக்க 7 நாளில் சண்டே 1. அப்போ அதற்கான நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா 1/7. 7 நாளில் எனக்கு சண்டே மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சண்டே தான் 1 டிவைடட் பை அந்த 7 நாள்ன்றதுனால 1/7. ஸோ இந்த 1 டே வந்து ஞாயிறாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/7. இது வந்து சாதாரண வருடத்துக்கு. இதுவே இந்த கேள்வி வந்து இப்படி கேட்டாங்கன்னா ஒரு லீப் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமையில் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இப்போ லீப் இயர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வந்துடும்? 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாட்கள்னு வந்துடுமா, 2 டேஸ்ன்னு வந்துடுமா. அந்த 2 நாட்கள் என்னென்னவா இருந்தால் நமக்கு சண்டே கிடைக்கும்? தொடர்ச்சியாக இருக்கணும். வாரம்ன்றது திங்கள், அடுத்தது தான் செவ்வாய் வரும், புதன், வியாழன் அப்படி தான் வருமே தவிர திங்கள், வெள்ளி அப்படின்றது தொடர்ச்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது 2 நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு ஞாயிற்றுக்கிழமையாக கிடைச்சாதான் 53 சண்டே வந்து எனக்கு கிடைக்கும். இது ஆல்ரெடி 52 சண்டே இதில் வந்துடும் போன கணக்கு மாதிரி. ப்ளஸ் இந்த 2 நாட்கள் என்ன வரும்னா ஞாயிறு வரணும்னா சனி ஞாயிறு இப்படி வரலாமா 2 நாட்கள், அடுத்து ஞாயிறு திங்கள், இதை தவிர வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. இது 2 பாசிபிலிட்டி தான். அப்போ என்ன சொல்லலாம்? 2/7. 53 ஞாயிற்றுக்கிழமைகள் லீப் ஆண்டில் கிடைக்கணும்னா 2/7, சாதாரண நாளில் வேணும்னா 1/7. இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக இந்த கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். A single letter is selected at random. A single letter is selected at random from the word probability. From the word probability. From the word probability. A single letter is selected at random from the word probability. Find the probability that it is a vowel. Find the probability that it is a vowel. Probability என்னும் வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. Probability என்னும் வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எழுத்து வவ்வலாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அந்த எழுத்து வவ்வலாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரி, ஃபர்ஸ்ட் வவ்வல்ஸ்னா என்ன? இங்கிலீஷ்ல வவ்வல்ஸ்னா என்ன? வவ்வல்ஸ் எத்தனை இருக்கு மொத்தம்? ஏ, இ, ஐ, ஓ, யூ, இதான் வவ்வல்ஸ். மொத்தமே எத்தனை இருக்கு? இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ல 5 வவ்வல்ஸ் தான் இருக்கு. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்ற வார்த்தையில எத்தனை வவ்வல் இருக்கு? ஓ வந்து வவ்வல், பி கிடையாது, ஏ வந்து வவ்வல், ஐ வந்து வவ்வல், ஐ வந்து வவ்வல், மீதி எதுவுமே கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை வவ்வல் இருக்கு? 4 இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு? சாரி, இந்த வார்த்தையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. 12, 11. 4 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல், மீதி இருக்க 7 வந்து கான்சோனன்ட்னு சொல்லுவாங்க.
வவல் இல்லாத மீதி எழுத்துக்கள் எல்லாமே கான்சோனன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வவல்ஸ் வந்து 4. எதில் கொடுத்துருக்க அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது 11 எழுத்துக்கள், அதில் 4 வவல் இருக்குது. எனக்கு வந்து நான் ஒரு எழுத்தை சூஸ் பண்ணுறேன், அது கண்டிப்பாக வவலாக தான் இருக்கணும். அதுக்கான நிகழ்தகவு என்னன்னா இதுலேருந்து ஒன்று தானே நான் சூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 4/11 சொல்லலாமா? மொத்தம் 11 எழுத்துக்கள், அதில் கண்டிப்பாக எனக்கு வவல் தான் வரணும். அது எந்த வவலாக வேணால் இருக்கலாம். அந்த 4 தான் மொத்தமாக வவல். அதில் நான் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் எது எடுத்தாலுமே எனக்கு வவல் வரதுக்கான நிகழ்தகவு கிடைச்சிடும். அப்போ 4/11ன்னு சொல்கிறோம். கீழே எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாத்தையும் வந்து நம்பர் பண்ணி வச்சுக்கணும். மேலே வந்து நமக்கு என்ன ஈவெண்ட் வேணுமோ அதுக்கான நம்பரை மேலே போட்டிங்கன்னா நியூமரேட்டரில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்கான சான்சஸ்.